السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சென்ற வாரங்களிலே அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 400 ஹதீஸ்களை ஆய்வு செய்து அதில் 7 நபிமொழிகளை ஹதீஸ்களை தம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு ஹதீஸிலேயும் 4 செய்திகளை அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 400 ஹதீஸ்களை ஆய்வு செய்து தங்களுக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்ட, தங்களை வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக, சிறப்பாக்கிக் கொள்வதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்ட 7 ஹதீஸ்களில் 2வது ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஹதீஸிலேயும் அவர்கள் 4 செய்திகளை, பெருமானார் சொன்ன 4 செய்திகளை சொல்கின்றார்கள். முதல் ஹதீஸை முடித்து 2வது ஹதீஸை அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். வெட்கம் என்பது ஆண்களுக்கு அழகு, பெண்களுக்கு மிக அழகு என்று சொன்னார்கள். அது பற்றிய செய்திகளை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது புதுமண பெண்ணை போன்று வெட்கம் உடையவர்களாக பெருமானார் இருந்தார்கள். புது மணப்பெண் எப்படி வெட்கம் கொள்ளுவாரோ அதைவிட அதிகமான வெட்கத்தை கொண்டவர்களாக ஈருலக சென்றல் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமானார் தங்களுடைய வாழ்க்கையில் ஹையா என்ற அந்த வெட்கத்தை விட்டதாக வரலாறுகள் கிடையாது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், ஆண்களுக்கு அழகு, பெண்களுக்கு அது மிக அழகு என்று சொன்னார்கள். அது சம்பந்தமான நிறைய செய்திகளை நாம் பார்த்தோம். பெருமானாருடைய ஈரல் குலை துண்டு சொர்க்கத்து தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள். சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபியும் வெட்கம் கொண்டவர்களாகவே உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பெண் சஹாபாக்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது நிறைய சஹாபாக்கள், எல்லா பெண் சஹாபாக்களும் வெட்கத்தில் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாகத்தான் திகழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வெட்கத்தோடு வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, 2வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீதம் அனைவருக்கும் அழகு, அது தலைவர்களுக்கு மிக அழகு என்று சொன்னார்கள். எல்லோருமே நீதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் மிக கவனமாக அந்த நீதமான விஷயத்திலே கையாள வேண்டும். எப்பொழுதுமே நீதமாக இருக்க வேண்டும். ஆளுக்கு தகுந்தால் போல, இடத்திற்கு தகுந்தால் போல தன்னை மாற்றிக்கொள்வது மார்க்கத்தில் ஆகுமாகாது. மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் நீதமாக இருக்க வேண்டும், நீதத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அற்புதமான தன்மைகளில் ஒன்று நீதம் என்று நாம் பார்த்தோம். அந்த தன்மை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதம் என்ற அழகான தன்மை, குணம் தன்னுடைய அடியாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். அதை அவன் வரவேற்கவும் செய்கின்றான். மிகவும் கடுமையான நீதமான நிலையிலே சஹாபாக்களும் பெருமானாரும் இருந்திருக்கின்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டும். சங்கீக்குறவர்களே,
புகாரியிலே பதிவான ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஹைபர் போர் நாம் பல தடவை சொல்லியிருக்கின்றோம். ஹைபர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த ஒரு போர் என்று சொன்னால் அது ஹைபர் போர். ஏழையான சஹாபாக்கள் எல்லாம் மாறிய பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற சஹாபாக்களாக ஏழை சஹாபாக்கள் எல்லாம் மாறிய போர் ஹைபர் போர். அந்த ஹைபர் போர் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்க அவருடைய ஒட்டக கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு முதுகம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகளிலிருந்து ஒரு எதிரி பெருமானாரை பார்த்து அம்பு எய்ய அந்த அம்பு குறி தவறி முதுகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சிலே பாய்கின்றது. முதுகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சிலே பாய்ந்த அந்த இடத்திலேயே அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள், ஆஹா, இவ்வளவு எவ்வளவு பெரிய சொர்க்க அற்புதமான பாக்கியம் கொண்டவர், போரிலே தன் உயிரை நீத்த ஷஹீதாக உயிர் தியாகியாக இவர் இருக்கின்றார், ஷஹீதுகளுக்கு நேரடி சொர்க்கம் தானே, இவர் சொர்க்கவாசி அல்லவா என்று பெருமையாக மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், அழுகின்றார்கள். பெருமானாருடைய அழுகையை பார்த்து சஹாபாக்களும் அழுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இவர் சொர்க்கவாசி என்று தானே நாங்கள் சொன்னோம். உங்களுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு, உங்களுடைய வாகனத்தின் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வந்த இந்த சஹாபி போரிலே ஷஹீதாக்கப்பட்டுள்ளார், இவர் சொர்க்கவாசிதானே என்ற பெருமானாரிடத்திலே அன்பு தோழர்கள் சொல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே சொன்னார்கள், அவருடைய காலுக்கு கீழே நரகத்தின் ஓலைகளை நான் கண்டேன் என்று பெருமானார் சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் சொர்க்கவாசி என்று சொல்கின்றீர்கள், ஆனால் இவர் நரகவாசி என்று பெருமானார் சொல்ல எல்லா சஹாபாக்களும் அதிர்ச்சியோடு கவலையோடு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி, போரிலே ஷஹீதானால் சொர்க்கம் தானே, சொர்க்கம் வாஜிப் அல்லவா, ஆனால் நீங்கள் நரகவாசி என்று சொல்கின்றீர்களே, இவருடைய காலுக்கு கீழ் நரகத்தை கண்டேன் என்று நீங்கள் சொல்கின்றீர்களே, காரணம் என்ன என்று கேட்டபொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள், ஹைபர் போர் முடிந்து கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கிடப்படுவதற்கு முன்னாலேயே இவர் தன்னுடைய பொறுப்பிலே ஒரு ஆணையை பிரிப்பதற்கு முன்பதாகவே எடுத்து வைத்துக் கொண்டார். யாருக்கும் தெரியாமல் அந்த பைத்துல் மால் பொது சொத்திலிருந்து மற்றவர்களுக்கெல்லாம் பிரித்துக் கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு ஆணையை இவர் எடுத்து வைத்துக் கொண்டார். அதனால் இவர் நரகத்திற்குரியவராக மாறிவிட்டார் என்று பெருமானார் சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு இருக்க கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒருவர் ஓடோடி வருகின்றார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பெருமானாரை நோக்கி கூட்டத்திலே கடைசியிலே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி வேகம் வேகமாக விரைந்து ஓடி வருகின்றார். எல்லோரையும் தள்ளிவிட்டு பிளந்து கொண்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு செருப்பை காலணியை நான் எடுத்துக்கொண்டேன், என்னுடைய பங்கை பிரித்து தருவதற்கு முன்பதாகவே இந்த காலணியின் ஒரு வாரை நான் எடுத்துக்கொண்டேன், என்னுடைய செருப்பிலே இருந்த வாறு அழுந்து விட்டது, அதை சரி செய்து கொள்வதற்காக நான் நெருப்புடைய அந்த செருப்புடைய வாரை நான் எடுத்துக்கொண்டேன் என்று பெருமானாரிடத்திலே வந்து அதை ஒப்படைக்க பெருமானார் சொன்னார்கள், இது செருப்பு வாரல்ல, நரகத்தின் ஒரு சாட்டை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. சங்கியக்குரியவர்களே, பொது சொத்திலிருந்து நாம் எப்பொழுதும் எதையும் எடுத்துவிடக்கூடாது, நம்முடைய சொந்த உபயோகத்திற்காக எந்த காலத்திலும் பயன்படுத்திவிடக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது. நாம் எப்பொழுதுமே நீளமாக இருக்க வேண்டும். பெருமானார் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அருமை தோழர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த அருமையான பண்பை கற்றுக் கொடுத்தார் இந்த வரலாறு சொல்லி காட்டும். குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே இந்த நீதமான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது சொத்திலிருந்து அடுத்தவர்களுடைய பொருட்களிலிருந்து அனுமதி இல்லாமல் எதையும் இருப்பது கூடாது என்று எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்தார் இந்த வரலாறு சொல்லி காட்டும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே 3 நாட்களுக்கு மேலாக உணவருந்தாமல் பசியோடு பட்டினியோடு இருக்கின்றார்கள். பசி அதிகமாகி என்ன செய்கின்றார்கள், நேரடியாக தங்களுடைய மஸ்ஜித் நபவியிலே பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு ரொட்டியும் கொஞ்சம் 2-3 ரொட்டிகளும் சிறிது இறைச்சி துண்டுகளும் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்து சேர்கின்றது. வந்த உடனே பெருமானார் சொன்னார்கள், இதை முதலில் எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய மகள் அருமை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நீங்கள் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று ஒரு சஹாபியை அனுப்பி வைக்க நேராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள். ஓடி சென்று பெருமானாருடைய மகளுடைய வீட்டிலே கொண்டு போய் அதை சேர்க்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நான் 3 நாட்களாக சாப்பிடவில்லை, என்னுடைய மகளும் சில நாட்களாக பட்டினியாக இருந்திருப்பார்,
எனக்கு தெரியும் என்று பெருமானார் சொல்லித்தான் அந்த ரொட்டி துண்டுகளை அனுப்பி வைக்கின்றார்கள். அதை வாங்கி வைத்துவிட்டு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய வீட்டிலே பெருமானாருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் தொழுகையை முடித்துவிட்டு நேரடியாக தன்னுடைய மகளாருடைய வீட்டுக்கு வருகை தருகின்றார்கள். வருகை தந்த உடனே, என்ன பாத்திமா, எங்கே எங்களுடைய பேர குழந்தைகள் எங்கே என்று கேட்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரையும் பெருமானார் கேட்க, அவர்கள் இருவரும் இப்பொழுதுதான் 3 நாட்களுக்கு மேல் பசியோடு பட்டினியோடு இருக்க அழுது கொண்டே எங்கேயே வெளியே சென்றார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று அருமை மகள் சொல்ல, அவர்களை தேடிக்கொண்டு பெருமானாரும் செல்கின்றார்கள். செல்லும் நேரத்திலே வழியிலே ஒரு ஆட்டு இடையரை பார்க்கின்றார்கள் பெருமானார். அவரிடத்திலே விசாரிக்கின்றார்கள், என்னுடைய பேர குழந்தைகளை நீங்கள் கண்டீர்களா? ஆம், 2 குழந்தைகள் வந்தார்கள். 2 குழந்தைகள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் கண்கள் எல்லாம் மயங்கி போய், அவர்கள் பசியிலே அப்படியே மயங்கி போய் விழக்கூடிய நிலையை நான் கண்ட பொழுது அவர்களை அழைத்து நான் மேய்த்துக் கொண்டிருந்த இந்த ஆட்டுடைய பாலை கறந்து அவர்கள் குடிப்பதற்காக கொடுத்தேன். சிறியவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாங்கி குடிப்பதற்கு தயாராகும் பொழுது பெரியவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தடுத்து விட்டு என்னிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு இடத்திலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த ஆட்டுடைய பாலை கறந்து நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுடைய எஜமானர் அனுமதி கொடுத்துள்ளாரா என்று கேட்டார்கள். இந்த பாலை கறந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய எஜமான இடத்திலே, முதலாளி இடத்திலே உங்களுக்கு அனுமதி உண்டா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னேன். அப்படி என்று சொன்னால் இது எங்களுக்கு ஹராம், உங்களுக்கே இது ஹராம், எங்களுக்கு எப்படி இது ஹலால் ஆகும்? நாங்கள் குடிக்க முடியும், நீங்களே இதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் எப்படி அதை பயன்படுத்த முடியும்? வேண்டாம் என்று கொடுத்துவிட்டு அழுது கொண்டே செல்கின்றார்கள் என்று பெருமானாரிடத்திலே அந்த ஆட்டிடையர் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். சங்கிக்குரியவர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் பொது சொத்திலிருந்து, நம்முடைய பொருள் அல்லாத பொருட்களிலிருந்து, நம்முடைய பங்கிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தவருடைய பொருட்களிலிருந்து அனுமதி இல்லாமல் நாம் எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நரகத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் பாதுகாப்பதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கிக்குரலே அடுத்ததாக பார்க்கின்றோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே யமன் நாட்டிலே அவர்கள் சஹாபாக்களை, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள். அவருடைய மகனார் படை தளபதியாக இருக்க, வீரர் ஒருவர் செய்த தவறுக்கு அவரே அழைத்து என்ன செய்கின்றார்? படை தளபதி அந்த வீரரை அழைத்து அவருக்கு மொட்டையடித்து தண்டனை கொடுக்கின்றார், கசையடி கொடுக்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு செல்ல அவர்களுக்கு போய் சேருகின்றது. ஒரு படை வீரர் செய்த தவறுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீதமாக தண்டனை தர வேண்டும். ஆனால் படை தளபதி கீழே இருக்கக்கூடியவர்கள் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. ஆனால் அவர் செய்த தவறுக்காக அவரை அழைத்து அவருக்கு சரியான தண்டனை கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். காரணம், நீதத்திற்கு பெயர் போனவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய ஆட்சி காலத்திலே 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய நீதத்தோடு ஆட்சியை நடத்தினார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும். சங்கிக்குள்ளே எந்த சூழ்நிலையிலையும் நாம் நீதமோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். நீதம் எல்லோருக்கும் அழகு, அது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிக அழகு என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதாக அந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள், கொடை கொடுப்பது, தர்மம் செய்வது அது பணக்காரர்களுக்கு அழகு, ஏழைகளுக்கு மிக அழகு என்று சொன்னார்கள் பெருமானார். சங்கிக்குருவிலே பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள் சதகாக்களை, தர்மங்களை, தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஏழை எளியவர்கள் தங்களிடத்திலே யாராவது தேவை என்று வந்துவிட்டால் நாம் அவர்களுக்கு அதிகமாக கொடை கொடுக்க வேண்டும். அது பணக்காரர்களுக்கு அழகு. அதே சமயத்திலே ஏழைகளுக்கு மிக அழகு என்று சொன்னார்கள் பெருமானார். காரணம் என்ன? பணக்காரர்கள், செல்வந்தர்கள் தங்களிடத்திலே பணம் இருக்கும், கொடுப்பார்கள். ஆனால் ஏழைகள் தங்களுடைய தேவையை போக மீதி இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு அவர்கள் வாரி வாரி வழங்கினால் அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை பல மடங்காக அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தருகின்றான் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்து, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களிலே இருக்கக்கூடிய சஹாபாக்களில் ஒருவர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏற்கனவே இந்த வரலாறை நாம் சொல்லியிருக்கின்றோம். பெருமானாரிடத்திலே வருகை தந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பசி எப்பொழுதும் அதிகமாக இருக்கின்றது, எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு தோல் பையை கொண்டு வர சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சில பேரிச்சம்பழங்களை, 21 பேரிச்சம்பழங்களை எண்ணி அதிலே போட்டு ஊதி கொடுத்தார்கள். இந்த பேரிச்சம்பழத்தை கொண்ட 21 பேரிச்சம்பழம் கொண்ட இந்த தோல் பையை நீ வைத்துக்கொள்,
உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை எடுத்து நீ சாப்பிட்டுக்கொள். உனக்கு பசி எடுத்தால் நீ சாப்பிட்டுக்கொள். யாரெல்லாம் பசியோடு வருகின்றார்களோ அவருடைய பசியை நீ தீர்த்து விடு. எடுத்து கொடுத்து கொண்டே இரு. ஆனால் 2 விஷயங்களை நீ கவனிக்க வேண்டும். அந்த தோல் பையை தலைகீழாக கவிழ்க்கக்கூடாது, தலைகீழாக கவிழ்க்கக்கூடாது, அதற்குள்ளே திறந்து பார்க்கவும் கூடாது. பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள். சங்கிக்குருவிலே பெருமானாருடைய மூச்சுக்காட்டை அந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஊதி கொடுத்த அந்த தோல் பை, பேரித்தம் பழங்கள் 21 பேரித்தம் பழங்கள் கொண்ட அந்த தோல் பையை சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சுமார் 200, நம்முடைய காலத்திலே இன்றைக்கு ஒரு வசக்கை என்று சொன்னால் 200 கிலோ சொல்லுவார்கள். அதுபோல நிறைய வசக்குகளை 36,000 கிலோ கொண்ட எடை கொண்ட பேரித்தும் பழங்களை ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய எடையை கணக்கு போட்டால் சுமார் 36,000 கிலோவுக்கு அதிகமான எடை கொண்ட பேரித்தும் பழங்களை அந்த 21 பேரித்தும் பழங்கள் கொண்ட பையிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து எடுத்து தாங்களும் சாப்பிட்டார்கள். எல்லோருக்கும் அள்ளி கொடுத்தார்கள். ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் அந்த பை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷஹீதுடைய நேரத்திலே, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நேரத்திலே அந்த பை காணாமல் போனது. தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய கவலையில் இருக்கின்றோம். கலீஃபா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், அந்த கவலையிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எதற்காக இப்படி அழுகின்றீர்கள்? இந்த பை காணாமல் போனதற்காக அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, எல்லாவற்றையும் விட அந்த பையிலே பெருமானாருடைய மூச்சுக்காட்டை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுமந்து வந்திருக்கின்றேன். பெருமானாருடைய துஆவுடைய பரக்கத்தை கொண்டு நான் எத்தனையோ நபர்களுக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பை காணாமல் போனது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டமான ஒரு செய்தி என்பதாக சொல்லி அவர்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். சங்கிக்குருவிலே நாம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும், கொடை வள்ளலாக இருக்க வேண்டும். அது பணக்காரர்களுக்கு அழகு, ஏழைகளுக்கு மிக அழகு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு 3ஆவதாக சொல்கின்றார்கள். சங்கிக்குருவிலே தௌபா செய்வது முதியவர்களுக்கு அழகு, முதியவர்களுக்கு அழகு, வாலிபர்களுக்கு மிக அழகு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எந்த அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. சங்கிக்குருவிலே தௌபா செய்வது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு செய்தி. இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை ஒவ்வொரு முஃமினும் கட்டாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். தௌபாவை பற்றி, பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி நாம் நிறைய செய்திகளை பார்க்க முடியும் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும். ஒரு தவறை நாம் தெரியாமல் செய்துவிட்டால் உடனுக்குடனே அந்த தவறைக்கு பிறகு ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். காரணம், ஒரு தவறை தெரியாமல் செய்துவிட்டால் அந்த தவறுக்கு பிறகு உடனே நாம் விளங்கிக் கொண்டு ஆகா நாம் தவறை செய்து விட்டோமே என்று எண்ணி ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்துவிட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை, குற்றத்தை, நாம் செய்த தவறை இல்லாமலேயே அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான். நாம் தவறே செய்யாத நிலையை போன்று பரிசுத்தமான நிலையை நமக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து விடுகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அது முதியவர்களுக்கு மிக அழகு, வாலிபர்களுக்கு மிக அழகு என்று சொன்னார்கள் பெருமானார். முதியவர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் பாவங்களை செய்துவிடக்கூடாது, குற்றம் குறைகளை நாம் செய்துவிடக்கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறு வயதிலே ஏதாவது தவறுகளை நாம் செய்திருந்தால் அந்த தவறுக்காக நம்முடைய அந்த வயோதிக காலத்திலே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் தான் நாம் ஈடுபட வேண்டுமே தவிர அதிகமாக இன்னும் பாவங்களை அதிகமாக செய்வது கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே சமயத்திலே வயதான காலத்தில் இஸ்திக்ஃபார் தேடுவதை விட வாலிபத்திலே, வயது முறுக்கோடு, இளமை முறுக்கோடு இருக்கக்கூடிய அந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, தவறுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய, எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான வாலிபத்திலே ஒரு மனிதன் மிகுந்த இறையச்சத்தோடு, அல்லாஹுடைய பயத்தோடு, இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு அதிகமாக தௌபா செய்யக்கூடியவனாக அந்த மனிதன் இருந்தால் அவன்தான் மிக சிறந்தவன் என்று நம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மஹ்ஷர் மைதானத்திலே நிழலே இல்லாத, எங்குமே நிழல் இருக்காது. சூரியன் தலைக்கு மிக அருகிலே, ஒரு ஜான் அளவிலே சூரியன் நம்முடைய எல்லோருடைய தலைக்கு மிக மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கும். வேர்வையிலே எல்லோரும் மூழ்கி கொண்டிருப்பார்கள். வேர்வை கடலிலே எல்லோரும் பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் அவருடைய பாவத்திற்கு தகுந்தால் போல மூழ்கி கொண்டிருப்பார்கள். தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நிழலே இருக்காது. எங்கும் பார்த்தாலும் வெயில் கடுமையாக இருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷிலே, தன்னுடைய சிம்மாசனத்திற்கு கீழே, அர்ஷுக்கு கீழே சில நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருவான். சில ஹதீஸ்களில் 7 என்று சொல்லப்படுகின்றது, சில ஹதீஸ்களில் 10 என்றும் சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்டவர்களுக்கு, சில நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுடைய நிழலில் இடம் தருகின்றான். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய இளமையில் எப்பொழுதுமே தன்னுடைய எண்ணங்களை பள்ளிவாசிலே தொங்கவிட்டவர் என்று பெருமானார் சொல்லுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் தங்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே பள்ளிவாசலையே இருக்கும். பள்ளிவாசலை 24 மணி நேரமும் பள்ளியில் அமர்ந்து கொண்டே இருப்பதற்கு பெயர் அல்ல. மாறாக தொழுகையுடைய நேரங்கள் வரும்பொழுது முந்தி வரக்கூடிய நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வது, தொழுகை முடிந்துவிட்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் வெளியே சென்றால் எப்பொழுது மீண்டும் பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலையை நமக்கு வரும், எப்பொழுது பாங்கு சொல்லப்படும், எப்பொழுது நாம் தொழுகைக்கு செல்லலாம் என்ற சிந்தனையிலேயே அவர் வெளியே இருந்து கொண்டிருப்பார். அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், பள்ளிவாசலில் தன்னுடைய மனதை தொங்க விட்டவர் என்று பெருமானார் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாலிபருக்கு வாலிபத்திலேயே தௌபா செய்து பாமன்னிப்பு தேடிக்கொண்டு இறை வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞருக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே இடம் தருகின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குருவலே மன்சூர் இப்னு அம்மார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய பெரியார் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மன்சூர் இப்னு அம்மார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளியில் அமர்ந்து கொண்டு குர்ஆனை சற்று சத்தமாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வாலிபர் வருகின்றார். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்ற வசனத்தை அவர்கள் ஓதுகின்றார்கள். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய காதிலே இந்த வசனம் போய் கேட்கின்றது, காதிலே விழுகின்றது. விழுந்த உடனே அவர் கீழே மயங்கி விழுந்து ஹா என்ற சப்தத்தோடு கீழே விழுந்து அவர் மயங்கி விடுகின்றார். போய் தட்டி பார்த்தால் உயிர் பிரிந்து போய்விடுகின்றது. அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் உயிர் பிரியக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனை தடவைகள் இந்த வசனத்தை கேட்கின்றோம்? வசனத்தின் அர்த்தம் என்ன? இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றான், முஃமின்களே, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் இதற்கு தயாராக இருக்கின்றோம்? நம்மை கூட நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் நாம் ஈடுபடுகின்றோமா? நம்முடைய குடும்பத்தார்களை நாம் அதற்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்துகின்றோமா? நாமும் சரியாக செயல்படுவது கிடையாது, நம்முடைய குடும்பத்தார்களை நாம் கவனிப்பதே கிடையாது. நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடியும். 40க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக சொல்லுவார்கள். உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய செயல்பாடு அமல்கள் உங்களுக்கு வேண்டுமா, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை சொல்லுவார்கள். சங்கிக்கருடைய ஓரிரு ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே 5 நேர தொழுகைகளை நாம் இமாம் ஜமாஅத்தோடு கலா இல்லாமல் அதாவாக நிறைவேற்றும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அது மிக பெரும் ஒரு பாக்கியம். தொழுகை நாம் எவ்வளவு அலட்சியமாக, அசால்ட்டாக, நாம் கேர்லெஸ்ஸாக, கவனக்குறைவாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், சிந்திக்க வேண்டும். பாங்கு சொல்லுகின்றது, பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடியவர்கள் பாங்கு சொன்ன பிறகு வெளியிலே செல்கின்றோம் நம்முடைய தேவைக்காக. நம்முடைய பகுதியில் அப்படி கிடையாது, வேறு பகுதியிலே பார்க்கலாம். சங்கைக்குருவிலே பாங்கு சொன்னால் உடனுக்குடனே நாம் விரைந்து வர வேண்டும் அல்லவா தொழுகைக்காக. நாம் தொழுகையுடைய நேரத்திலே பள்ளிவாசலை கடந்து செல்கின்றோம். தொழுகை உள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சப்தம் கேட்கின்றது. நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. நாமெல்லாம் பின்னால் வயசான காலத்தில் 60-70 வயதை தாண்டிய பிறகு பள்ளிவாசலுக்கு போய் அங்கேயே அமர்ந்து கொள்ளலாம் என்ற தப்பான எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சங்கைக்குருவிலே நமக்கு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறிவிட்டால் நிச்சயமாக நம்மை விட நஷ்டத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளிலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். நம்முடைய இந்த உலகத்திலே நாம் வாழும் காலகட்டத்திலே நாமும்
சரியாக பரிசுத்தமானவர்களாக மாறி நம்முடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான கேடயமாக நாம் மாற வேண்டும். அந்த முயற்சிகளை நாம் மேற்கொண்டால்தான் நிச்சயமாக ஈருலகத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக மாற முடியும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3வது ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதுவரை அழகை பற்றி பேசிய பெருமானார், அழகான செய்திகளை நமக்கு சொன்ன பெருமானார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து வரக்கூடிய அசிங்கத்தை பற்றி அடுத்து சொல்கின்றார்கள். ஒவ்வொரு செய்தியையும் பெருமானார் நமக்கு அழகாகவே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எவ்வளவு பக்குவப்படுத்துகின்றார்கள் என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமான எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களில் நாம் கொண்டு விடக்கூடாது. பெருமானார் சொன்னார்கள், பாவம் செய்வது வாலிபர்களுக்கு அசிங்கம், வயோதிகளுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வாலிபர்கள் பாவங்கள் செய்வது நாம் முன்னால் சொன்னது போல எப்படி தௌபா செய்வது முதியவர்களுக்கு அழகு, வாலிபர்களுக்கு மிக அழகு என்று சொன்னார்களே பெருமானார், அதை அப்படி சொல்லுகின்றார்கள். பாவங்களை செய்வது அது வாலிபர்களுக்கு அசிங்கம், ஆனால் வயோதிகளுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள். வாலிபர்கள் தங்களுடைய வாலிப முறுக்கிலே சில தவறுகளை சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக செயல்படுவது அது இயற்கைதான். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன, உலகத்தில் பிறந்த ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்களே கைருல் ஹத்தாஈன தவ்வாபுன, யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் தௌபா செய்து பாவமன்னிப்பு தேடி யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் மிக சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக சங்கிக்குறவர்களே, தவறுகள் செய்யாமல் மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த சமயத்திலே நாம் தவறுகள் செய்துவிட்டால் உடனுக்குடனாக பாவமன்னிப்பு நாம் தேடிக்கொள்ள வேண்டும். வாலிபர்கள் தவறு செய்வது என்பது இயற்கையான ஒரு செய்தி. ஆனால் அவர்களும் அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே வயோதிகர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தவறு செய்துவிடக் கூடாது, பாவங்கள் செய்துவிடக் கூடாது. அவர்களுக்கு அது மிக அசிங்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உலகத்தை மறந்திருப்பது முட்டாள்களுக்கு அசிங்கம், ஆனால் அறிவாளிகளுக்கு மிக அசிங்கம் என்று சொல்லுகின்றார்கள். முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள் எப்படி வேண்டுமானால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நாம் சரிப்படுத்தி நாம் சீர்படுத்துவது என்பது மிக சிரமமான ஒரு காரியம். அவர்கள் உலகத்தை மறந்திருப்பது அவருக்கு வேண்டுமானால் அது சரியாக படலாம். ஆனால் அறிவு பெற்றவர்கள், மார்க்க அறிவை பெற்றவர்களும் சரி, உலகத்தின் அறிவை பெற்றவர்களும் சரி, உலகத்திலே நாம் உலகை மறந்தவர்களாக இருப்பது கூடாது, அவர்களுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3வதாக பெருமானார் சொன்னார்கள், சோம்பேறித்தனம் எல்லோருக்கும் அசிங்கம், ஆனால் அதே சமயத்திலே அது வாலிபர்களுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள். வாலிபர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் ஏதாவது கேட்டா எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக நம்முடைய ஊரிலே பார்க்கவே முடிவது கிடையாது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் கூட்டமாக உட்கார்ந்து வெட்டி பேச்சுத்தான். அல்லாஹ் நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் தான் காரணம். நம்முடைய பெற்றோர்கள் நீங்கள் சரியாக நம்முடைய குழந்தைகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சரியான முறையிலே அவர்கள் செயல்படுவார்கள். ஆங்காங்கே நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். யாரும் மனதிலே சஞ்சலப்படக்கூடாது. உண்மையைத்தான் சொல்கின்றோம். சங்கிக்குருவிலே நம்முடைய குழந்தைகள் சீரழிந்து போவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எந்த சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை, சோம்பேறித்தனம் என்பது அது எல்லோருக்குமே அசிங்கம், ஆனால் வாலிபர்களுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக கடைசியாக பெருமானார் சொல்கின்றார்கள், கீபத்து பேசுவது, மற்றவர்களை புறம் பேசுவது எல்லோருக்கும் அசிங்கம், ஆனால் அதே சமயத்திலே அறிவாளிகளுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள். மற்றவர்களை புறம் பேசுவது மிகப்பெரிய தவறு. புறம் பேசுவதை பற்றி நாம் பல செய்திகளை பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தனிபு கஸீரம் மின ظن இன்ன பஅத ظن இஸ்மு வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. அல்லாஹ் சொல்லுவான், ஹுஜராத் என்ற சூராவிலே அல்லாஹ் இந்த வசனத்தை பதிவு செய்து கொடுக்கின்றான். சங்கிக்குருவிலே கீபத் என்று சொல்லக்கூடிய அந்த புறம் பேசுவதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி கொடுக்கின்றான். யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேசாதீர்கள். உங்களுடைய சகோதரனின் இறைச்சியை கறியை நீங்கள் சாப்பிட பிரியப்படுவீர்களா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களை புறம் பேசுவது அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதத்திலே ஒரு தவறு இருக்கின்றது, ஒரு குற்றம் இருக்கின்றது, ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலை உண்மையாக இருக்கும் செயலை சொன்னாலும் அது புறமாக ஆகுமா என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள், இருக்கும் செயலை சொன்னால் அது புறம் பேசுவது, இல்லாத செயலை சொன்னால் அது அவதூறு, இரண்டுமே மிகப்பெரிய தவறு குற்றம் என்று சொன்னார்கள் பெருமானார். சங்கிக்கிறவர்களை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அடுத்தவர்களை பற்றி அவர்களுக்கு முன்னால் பேசுவதற்கு பயப்படக்கூடிய, தயங்கக்கூடிய வார்த்தைகளை, செயல்களை, சொற்களை எல்லாம் அவர்கள் இல்லாத நேரத்தில் நாம் பின்னால் பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். புறம் பேசுவதை பற்றி வன்மையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து சொல்லுகின்றார்கள். ஆக எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் யாரை பற்றியும் புறம் பேசிவிடக் கூடாது. அனைவருக்கும் அது அசிங்கம். ஆனால் அறிவு பெற்றவர்கள், அறிவாளிகளுக்கு மிக அசிங்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சங்கிக்கிறவர்களே, இன்னும் பல செய்திகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களில் இன்னும் சில ஹதீஸ்களை அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய செயலுக்கு, வாழ்க்கையில் தேவைக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலும் விரிவாக பார்க்கலாம். நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நிம்மதியாக, சந்தோஷமாக உறவுகளையும் அநாதிகளையும் குடும்பத்தையும் அரவணைத்தவல்லாக, ஆதரித்தவல்லாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவல்லாக, ஐவேளை தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு கலா இல்லாமல் அதாவாக முழுமையாக நம்முடைய மரணம் வரை நிறைவேற்றும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருந்து பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷஃபாத்திற்கும் பரிந்திருக்கும் உரிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்துகளிலிருந்தும், நம்முடைய உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள், துன்பங்கள் அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. மருத்துவமனை சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், செலவுகளிலிருந்தும், எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களிலிருந்தும் பிறரிடம் கையேந்தாமல், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் கஅபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்களுக்கு சலாமும் ஸலவாத்தும் சொல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.